டெல்லியில் கடந்த ஒரு மாதமாக நடந்து வரும் மாணவர்களின் போராட்டம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே யார் என்ற கேள்வி இணையதளங்களில் பல்வேறு தரப்பினரால் கேட்கப்பட்டும் வருகிறது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் ஒரு வழக்கின் விசாரணையின் போது வேலையில்லாத இளைஞர்களையும் ஆன்லைன் விமர்சனங்களையும் கரப்பான்பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என்று ஒப்பிட்டு பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இளைஞர்களின் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அபிஜித் தீப்கே என்ற இளைஞர் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற இயக்கத்தை சமூக வலைதளங்களில் தொடங்கினார். அபிஜித் தீப்கே எனும் 30 வயது இளைஞரால் தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி கட்சி சமூக வலைதளங்களில் வெறும் 2 நாட்களில் 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை பெற்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வைரலானது. அதன்பின் அபிஜித் தீப்கே யார் என்று பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற வைரல் இயக்கத்தை தொடங்கியவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த 30 வயதான அபிஜித் தீப்கே ஆவார். புனேவில் தனது இளங்கலை பட்டப்படிப்பிற்காக இதழியல் பயின்றுள்ள இவர் தற்போது பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொடர்பு துறையில் முதுகலை பட்டம் படித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வெளிநாட்டில் படித்து வரும் அபிஜித் தீப்கே கடந்த 2020 முதல் 2023 வரை ஆம் ஆத்மி கட்சியின் தொடர்புடையவராக இருந்ததுடன் மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த கட்சியின் சமூக ஊடக குழுவில் ஒரு தன்னார்வலராகவும் பணியாற்றி இருக்கிறார். அபிஜித் தீப்கே என்ற 30 வயது இளைஞர் தொடங்கிய கரப்பான்பூச்சி கட்சி வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் தங்களை சோம்பேறிகள் வேலையில்லாதவர்களின் குரல் என்று இந்த இயக்கத்தின் மூலமாக பிரகடனப்படுத்தியது மட்டுமல்லாமல் தீவிரமான அரசியல் கருத்துக்களை எளிய மீம்கள் மற்றும் ரீல்ஸ் மூலமாக நகைச்சுவையாகவும் அதே சமயம் சாட்டையடியாகவும் வெளியிட தொடங்கியிருந்தார்கள். அபிஜித் தீப்கே என்ற 30 வயது இளைஞரின் அந்த கேள்விகள் இணையதளங்களில் காட்டுத்தீ போல் பரவ இன்றைய கால இளம் தலைமுறையினர் பலரும் ஃபாலோவர்ஸ்களாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் பின்தொடர தொடங்கியிருந்தார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்படாத ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அரசியல் கட்சி டிஜிட்டல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை கொண்டு மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்திருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை சமூக ஊடகங்களில் மட்டுமே அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை கேட்டு வந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சமீபத்தில் நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய நாடாளுமன்றம் அமைந்துள்ள டெல்லியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் அதன் நிறுவனர் அபிஜித் இவர்களுக்கு ஆதரவாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்கும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். 20 நாட்களுக்கும் மேலாக சுற்றுச்சூழல் ஆர்வலரும் விஞ்ஞானியுமான சோனம் வாங் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் சேர்த்திருந்தது. சோனம் வாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நேரடியாக உண்ணாவிரத போராட்டத்தில் களத்தில் இறங்கிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மேலும் எங்களது ஆதரவாளர் சோனம் வாங்கை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக தனது போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் இந்த போராட்டம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த போராட்டம் பேசுபொருளானது மட்டுமல்லாமல் இந்தியாவெங்கும் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களும் அது மட்டுமல்லாமல் திரையுலகத்தைச் சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்களும் அபிஜித் தீப்கே மற்றும் கரப்பான்பூச்சி கட்சிக்காக போராடும் மாணவர்களுக்காக தங்களது ஆதரவு குரலை எழுப்பி வருகிறார்கள்.